குருப்யோ நமஹ நமோ நமஹ. பதஞ்சலி அஷ்டாங்க யோகா பகிர்வு 9. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாக்கரோத்தம் பிரபரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. ஆபாஹு புருஷாகாரம் சங்கு சக்ராசி தாரிணம் சகஸ்ரசிரஷம் ஸ்வேதம் பிரணமாமி பதஞ்சலிம். ஸ்ரீமதே அனந்தாய நாகராஜாய நமோ நமஹ. வணக்கம். பயிர்வு 9. சூத்திரம் ஃபர்ஸ்ட் பாதத்தில் 14வது சூத்திரம். ச து தீர்கால நைரந்தர்ய சத்கார ஆசேவித்தோ திருடபூமிஹி. இதுக்கு என்ன அர்த்தம்? அபியாசம் திருடமாக வேண்டும் என்றால் என்னெல்லாம் வேணும்? நிறைய காலம், நீண்ட காலமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். நைரந்தரியம், இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். சத்கார வித் டிவோஷன், இன்ட்ரெஸ்ட், ரெஸ்பெக்டோட பண்ண வேண்டும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணினோம்னா அது திருடமாகும். அதுதான் அர்த்தம். ஸோ இதில் 4 வேர்டு இருக்குது மூலத்தில். ச ஒரு வேர்டு, தூ ஒரு வேர்டு, தீர்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ இது ஒரு சமஸ்த பதம், ஒரே வேர்டு தான். அப்புறம் திருடபூமிஹி 4வது வேர்டு. நம்ம கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கணும்னா பவத்தின்னு ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போது இங்கே சமஸ்த பதம் என்ன இருக்குது? தீர்கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதக. இது சமஸ்த பதம். இப்போ தீர்காலவே ஒரு சமஸ்த பதம். தீர்கஷ்ச அசௌ காலஷ்ச தீர்காலக. இது என்ன? விசேஷண பூர்வபத கர்மதாரிய சமாசம். எல்லா சமாசங்களும் அதோட விக்கிரக வாக்கியங்களும் சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்டுக்காண்டி சொல்கிறேன். நீங்களும் இதை கேட்டாக்க நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் சான்ஸ்கிரிட் மேலே. சரி, இப்போது தீர்காலகஷ்ச, அப்புறம் நைரந்தரியம் ச சத்காரக ச. அது என்ன ஆகும்? தீர்க்க கால நைரந்தரிய சத்காராகா அப்படின்னு ஆகும். இது இத்தரேத்தர துவந்த சமாதம். அப்புறம் என்ன செய்யும்? தீர்கால நைரந்தரிய சத்காராக தைஹி அதனால் ஆசேவிதக. தீர்கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதக. இது திருத்தியா தத்புருஷ சமாசம். இதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். இந்த அபியாசம் திருடமாக வேண்டும் என்றால் தீர்க்க காலம், நீண்ட நாளாக நைரந்தரியம் இடைவிடாமல் ஒரு டிவோஷனோட, ஒரு ரெஸ்பெக்டோட, ஒரு ரெவரன்ஸோட ப்ராக்டிஸ், ஆசைவித்தகனா ப்ராக்டிஸ் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். கல்டிவேட் பண்ணால் அது திருட பூமி ஆகும். சரியா? ஸோ இதுக்கு தான் இதோட அர்த்தம். இதுதான். இப்போ இதுக்கு என்ன சொல்கிற கமெண்டேட்டர் என்ன சொல்கிறேன்னா, இந்த நல்ல திருடமாயிடுத்துனாக்க அவுட் கோயிங் சம்ஸ்காராஸ் இருக்கு இல்லையா, வெளியில் போகிற எண்ணம், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை மெடிடேட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து விலகி போகக்கூடிய சம்ஸ்காரங்களுடைய தாக்கம் முறியடிக்கப்படும். வித்தான சம்ஸ்காரேன சகசா அன் அபிபூத ஸ்திதி விஷேக அபியாசக பவதி. நான் என்ன சொன்னேன்னா அது சான்ஸ்கிரிட்டில் கமெண்டேட்டர் கொடுத்துருக்கார். இந்த சத்காரம் எப்படி, எதுலெல்லாம் சத்காரம் இருக்கணும்? ரெவரன்ஸு, தபஸில், பிரம்மச்சரியத்தில், அப்புறம் வித்யா கல்வியில், ஸ்ரத்தையில் இருக்கணும். அப்போ இதோட இந்த தபஸ் டிசிப்ளின், ஓகே, தபஸ், அப்புறம் பிரம்மச்சரியம் செலிபஸி, அப்புறம் வித்யா நல்லா அதை பற்றி நாலேஜ் கற்றுண்டு ஸ்ரத்தையோடு பண்ணும்போது இந்த அபியாசம் திருடமாகும். அந்த இதோட, இந்த தபஸோட, அப்புறம் பிரம்மச்சரியத்தோட, வித்தையோட, ஸ்ரத்தையோட, ரெஃபரன்ஸையும் வித் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு ரெஸ்பெக்டோடு பண்ணினாக்கா அந்த அபியாசம் திருடமாகும். மனம் திருடமான நிலையை அடையும் போது என்னாகும்? அது ஏகாகிரத சித்தத்தில் தான் ஆகும். இந்த மனசு, இந்த சித்தம் 5 நிலைகள் சொன்னோம் இல்லையா? ஷிப்தம், மூடம், விக்ஷிப்தம், ஏகாகிரதம் அண்ட் நிருத்தம். இந்த ஏகாகிரத நிலைக்கு வந்தால் தான் இந்த அபியாசம் திருடமாகும் அப்படிங்கிறார்.
பகவத்கீதையில் 6வது சாப்டர் 45வது வருஷம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணுமா, பிரயத்னாத் எதமானக தூ யோகி சம்சுத்தக கில்பிஷக அநேக ஜன்ம சம்சித்திகி ததக யாதி பராம்கதிம். இதே தான் சொல்கிறது. அநேக நிறைய ஜென்மங்கள் மூலம் ப்ராக்டிஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, அதுக்காண்டி பயப்படக்கூடாது. நிறைய ஜென்மம்னா எதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி இல்லை. நீ ஏற்கனவே பண்ணிட்டேன்னா, நம்ம இந்த மாதிரி பாதையில் போகிறோம்னா ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டயத்தில் கரெக்டாக ரெடியாக இருப்போம். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணு. ஏன்னா சம்சுத்த கில்பிஷகன எல்லா பாவங்களும் போய் அந்த பிரயத்தனத்தை பண்ணினோம்னா, எஃபர்ட்ஸை போட்டோம்னாக்க அந்த யோகி என்ன பண்ணுவான்னா, நல்ல கதி, பராம் கதிம், உயர்நிலை, என்ன கைவல்யம், லிபரேஷன், ஃப்ரீடம் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இதை ஒரு கமெண்டேட்டர் என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணுறதுன்னா, இந்த சித்தத்தை வந்து ஒரு கார்டன் மாதிரி கம்பேர் பண்ணுறது. அதில் வளர்கிற பூக்கள், மனமுள்ள பூக்கள் வந்து சத்துவ குணத்தை பற்றி சொல்கிறார். ரஜசம் தமசு அப்படின்னாக்க அதில் விளையிற களைகளும் அந்த பெஸ்ட்டு பூச்சி அதெல்லாம் அந்த பூச்சிகளை கம்பேர் பண்ணுறார். அப்போது ஒரு கார்டனருக்கு தெரியும் அவன் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டிவோஷன் பண்ணணும். அவனுக்கு அதை பிடிச்சி ஒரு மரியாதையோடு பண்ணணும். அப்போ தான் ஒழுங்காக ரெகுலராக பண்ண முடியும். ரெண்டாவது வந்து அந்த களைகளை எடுக்கிறதுக்கு அன்இன்டரப்டடாக இருக்கணும். தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி வீடு பண்ணிகிட்டே இருக்கணும். இது எவ்வளோ நாள் பண்ணணும்? ஃபார் லாங் டைம் பண்ணணும். ஸோ இந்த மனசையும் ஒரு கார்டனையும் பக்குவப்படுத்தினா அழகாக பண்ணினோம்னா நல்ல மனம் உள்ள நறுமணமான மலர்கள் பூக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லிபரேஷன்ஸ் கிடைக்கும், விவேகம் வரும், வைராக்கியம் வரும், அப்புறம் கடைசியில் அந்த ஆனந்தம், நித்திய ஆனந்தம், நம்ம சொரூபத்தோட ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது. சில பேர் என்ன நினச்சிட்டுருக்காங்கன்னா, இதெல்லாம் அப்படி பண்ணினா உடனே வரும். அது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த சமாதி சித்தி வந்து உடனே கிடைக்காது. இது எப்படின்னா, ஒருத்தன் வந்து வேதத்தை படிக்க போகிறான், 4 வேதம், 5 நாள் ஆயிடுச்சு. அவன்கிட்ட கேட்குறான், என்னடா 5 நாள் ஆச்சு, 4 வேதம் தானே முடிக்கலையா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ வைத்தியகாரத்தனமாக இருக்கும். அதை மாதிரி இது வந்து 4 நாள்லையோ 5 நாள்லையோ முடியாது. அதுக்காண்டி தான் தீர்க்க காலம் என்று சொல்கிற வேண்டியிருக்கு. ஸோ இந்த தீர்க்க காலம் பண்ண என்ன ஆகும்னா, சத்துவ குணம் அதிகரிக்கும். சத்துவ குணம் அதிகரித்தா என்ன ஆகும்? இந்த எண்ணங்களுடைய வேகம் குறையும். எண்ணங்களோட வேகங்கள் குறைஞ்சா என்ன ஆகும்? விவேகம் வளரும். விவேகம் வளர்ந்தால் என்ன ஆகும்? வைராக்கியம் உண்டாகும். ஸோ இந்த வைராக்கியம் அடைய வேண்டும் என்றால் தொடர்ந்து அபியாசம் பண்ண வேண்டும். ஸோ இந்த வைராக்கியம் அடைஞ்சு கொடுத்தனாக்க இந்த சித்தம் வந்து வெளி விஷயத்தினால டிஸ்டர்ப் பண்ணப்படாது. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பகவத்கீதையில் 3வது சாப்டர் 34வது வேர்ஸ், இந்திரியஸ்ய அர்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோஹோ நய வசம் ஆகச்சேத் தௌஹி அஸ்ய பரிபந்தினோ. இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சத்காரம், டிவோஷன் வேணும், ரெஃபரன்ஸ் வேணுங்கிற இல்லையா? அதே தான் இங்கேயும் வர சொல்கிறோம். இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே அந்த சென்சஸ் போயிட்டே இருக்கும். அது வந்து இந்த ஏனால் அட்டாச்மெண்ட்டும் அவர்ஷன்னாலும் ராகத்வேஷத்தினால அது மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் இதை வந்து என்ன செய்யணும்னா, இதை அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எனிமி. நம்மளுடைய கைவல்யம், நம்ம ஃப்ரீடம், நம்ம கோல், சித்தவருத்தி நிரோதா பண்ண விடாது. அதனால் நம்ம சென்சஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த சூத்திரத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்னிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ, உங்களுக்கு பலன் உடனே கிடைக்கும். ஒரு ஜேர்னலிங், ஒரு டைரியை வச்சுக்கணும். காலையிலேருந்து ராத்திரி வர 5 ஞானேந்திரியங்கள்லாம் என்ன? சென்ஸ் ஆர்கன்ஸ். இது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5ஐயும் நம்ம எப்படி யூஸ் பண்ணினோன்னு டைரி எழுதணும். ராத்திரி அதை ரிவ்யூ பண்ணணும். யூஸ்ஃபுல்லான காரியத்துக்கு என் கண்ணை யூஸ் பண்ணினேன்னா, ஏன்னாக்க கண்ணை வந்து ஏதாவது பார்த்துட்டோம்னாக்க அதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டோம்னா அது சம்ஸ்காரங்கள் ஆகிவிடும். அப்போ இந்த சம்ஸ்காரங்கள் என்ன செய்யும்? அப்ராப்ரியேட் டைம் வரும்போது திரும்ப திரும்ப டிஸ்ட்ராக்டிங் தாட்டை கொண்டு வரும். அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம படிக்கிறது, இன்னிலேருந்து நம்ம படிக்கிறது, கேட்குறது, நுகர்றது, சாப்பிட்றது எல்லாமே நம்மளுடைய ப்ராக்டிஸுக்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். நான் எப்போதுமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஒரு கால்குலேட்டரில் 5 + 3 = போட்டால் என்ன வரும்? 8 வரும். எப்படி 8 வருது? ஏன் 9 வரல, 7 வரல, 6 எனிய நம்பர் வரலன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இன்புட்டும் வேணும், ப்ரோக்ராமும் வேணும், அவுட்புட்டுக்கு. இந்த ப்ரோக்ராம் தான் சம்ஸ்காரங்கள்.
இன்புட் வந்து கண்களால் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ நம்ம அவுட்புட் வந்து நம்மளுடைய என்ன சிச்சுவேஷனில் இருக்கும், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை என்றால், அடிக்கடி கோவம் வருதுன்னா, டிஸ்டர்பாக இருக்கோம்னா, டென்ஷனில் இருக்கோம்னா என்ன அர்த்தம்? எய்தர் இன்புட்டு தப்பு அல்லது ப்ரோக்ராம் தப்பு. சரி, இன்புட் வந்து நம்ம இன்னிலேருந்து ஒழுங்காக பார்த்துடலாம், எதை வேணுமோ அது எது ஃபங்க்ஷனலோ அதை மட்டும் யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் எப்படி மாற்றுறது? ஏற்கனவே எழுதின ப்ரோக்ராம் ஆச்சுன்னா, இந்த பழைய ப்ரோக்ராம் எப்படி மாற்றுறதுன்னா, ஒரு ஜாரில் வந்து அழுக்கு தண்ணி இருந்தால் நல்ல தண்ணியை விட்டுட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அழுக்கு தண்ணியெல்லாம் போயிடும். அந்த மாதிரி இன்னிலேருந்து நம்ம இந்திரியங்களை ஒழுங்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அந்த பழைய ப்ரோக்ராம்கள்லாம் மாறி இந்த புது இன்புட் வந்து புது சம்ஸ்காரங்களை கொடுத்து அதை ஓவர் பவர் பண்ணும். அதுதான் இந்த சூத்திரம் சொல்கிறது. இது பெரிய சீக்ரெட், சைக்காலஜியில் கிரேட்டஸ்ட் சீக்ரெட் இதுதான். இந்திரியங்களை ஒழுங்காக யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணணும். உங்களுடைய மனநிலை இன்று ஒரு சஞ்சலமாக இருக்குன்னா, ஏற்கனவே நீங்கள் பார்த்து வச்ச இன்புட்டு தான் ப்ரோக்ராம் ஆகி ஒரு சேம் இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்? அந்த ப்ரோக்ராம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சூத்திரம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் சூத்திரா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுட்டு கடைப்பிடிப்பில்லைன்னு நினைக்கிறேன். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.